வந்துட்டாங்கய்யா வந்துட்டாங்க. யுனிவர்சல் கப்பிள் வந்துட்டாங்க. யார் அந்த யுனிவர்சல் கப்பிள்ன்னு தானே பார்க்குறீங்க? சொல்றேன். மனோஜும் ரோகிணியும் தாங்க. இன்னைக்கு எபிசோட்ல மனோஜும் ரோகிணியும் சேர்ந்து பெஸ்ட் ஆன்டர்பிரினர் கப்பிள் அவார்டு வாங்குவாங்கன்னு ரோகிணி நெனைக்க, இந்த சைடு நாங்க ஒரு ட்விஸ்ட் குடுப்போம்ன்னு சிறந்த மகன், சிறந்த தாய் அவார்ட மனோஜும், விஜயாவும் வாங்கிட்டு போக ஒரே கூத்தா இருந்துச்சு. ஸ்டார்ட்டிங்ல இந்த எபிசோட்ல மாதர தேவோ பவ அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த தாய் மற்றும் சிறந்த மகன் அப்படின்ற கேட்டகரிக்கான செலக்ட் ஆகுறவங்க எல்லாத்தையும் மேடைக்கு கூப்பிடுறாங்க. அதுல இன்னும் 2 தாய் மகன் கலந்துக்க கூடவே வந்து நம்ம மனோஜும் விஜயாவும் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்ட எல்லாரையும் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. அப்ப என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, உங்க மகனை நினைச்சு நீங்க பெருமைப்படுற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அம்மாக்கள் கிட்டயும் கேக்குறாங்க. அதுக்கு மத்த அம்மாக்கள் ஏதோ ஒரு ஆன்சர் சொல்ல நெக்ஸ்ட் விஜயா கிட்ட மைக்கு கொடுக்குறாங்க. விஜயா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் மகனை நினைச்சு நான் பெருமைப்படுற விஷயம் அவனோட திறமை தான். அவன் 5 டிகிரி படிச்சிருக்கான், சொந்தமா ஹோம் அப்ளையன்ஸ் ஷோரூம் வச்சிருக்கான், இன்னும் பெரிய லெவல்ல முன்னேறுவான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. நெக்ஸ்ட் மகன்களுக்கான கொஸ்டின் கேக்குறாங்க. உங்க அம்மா உங்களுக்காக செஞ்ச தியாகம்னா எதை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகன்கள் கிட்ட கேக்குறாங்க. மற்ற மகன்கள் எல்லாம் ஏதோ ஒரு ஆன்சர் சொல்ல நெக்ஸ்ட் மைக் வந்து மனோஜ் கிட்ட வருது. இப்போ மனோஜ் என்ன சொல்றாருன்னா, எங்க அம்மா எனக்காக நிறைய தியாகம் பண்ணிருக்காங்க. என்னை எவ்வளவு தூரம் படிக்க வச்சது எங்க அவங்கதான். என்னை இவ்வளவு தூரம் படிக்க வச்சது அவங்கதான். நான் இன்னைக்கு ஒரு தொழிலதிபரா இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. உடனே ரோகிணியோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, ஏண்டா உன்னை தொழிலதிபரா ஆக்குனது நானு, நீ உங்க அம்மாவை சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ரோகிணி நினைச்சிட்டு இருக்காங்க. மனோஜ் அதோட எல்லாம் நிறுத்தல. அவங்க சொந்த வீட்டை அடமான வச்சு எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க. அவங்க இல்லனா நான் இந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழகா பேசிட்டு இருக்காரு அவங்க அம்மாவை பத்தி. நெக்ஸ்ட் விஜயா சொல்றாங்க, எனக்கு இப்ப இருக்க ஆசை எல்லாமே என் பையன் இன்னும் வாழ்க்கையில முன்னேறணும், அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அது மட்டும்தான் என் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, இங்க ரோகிணி முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இது போதாததுக்கு மனோஜ் வேற, எங்க அம்மா என் மேல நிறைய கனவு வச்சிருக்காங்க, அது எல்லாத்தையும் நான் நிச்சயமா நிறைவேற்றுவேன், அவங்க பேச்சு மீறி நான் இது வரைக்கும் நடந்ததே இல்ல, அவங்க ஆசைப்படுற எல்லாத்தையும் அவங்க ஆசைப்படுற மாதிரி அவங்களுக்காக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் இங்க சினிமா வசனமா பேசிட்டு இருக்க, ரோகிணி தான் அங்க பயங்கர டென்ஷன்ல உட்காந்து இதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இறுதியில எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி சிறந்த தாய் சிறந்த மகன் அவார்ட மனோஜுக்கும் விஜயாவுக்குமே கொடுத்துடுறாங்க. சும்மாவே இவங்க 2 பேரோட அலப்பறை தாங்க முடியாது. இதுல அவார்ட வேற கொடுத்துட்டாங்களா, வேலைங்க மாதிரிதான். இதுல இந்த ஜட்ஜ் அம்மா வேற எவ்வளவு பெரிய தொழிலதிபரா இருந்தாலும் அம்மாக்கு முன்னாடி ரொம்ப பயத்தோட இருக்காருன்னு மனோஜ் வேற பார்த்து சொல்லிட்டாங்க. போதாதா ரோகிணிக்கு நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்து மனோஜை பார்த்து கண்ணாலி எரிச்சிட்டு இருக்காங்க. மனோஜும் விஜயாவும் அவார்டை வாங்கிட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. விஜயா அந்த அவார்டை பார்த்து அப்படியே பூரிப்புல மிதந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆண்டர்பிரினர் கப்பல், அதுக்காக செலக்ட் ஆகியிருக்கவங்களோட நேமா அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப மனோஜ் ரோகிணி சொன்ன உடனே விஜயா ஷாக் ஆகிட்டாங்க. உடனே விஜயாக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ அப்ப நீ போறேன்னு சொன்ன ஃப்ரெண்டோட பார்ட்டி இதுதானா, என்கிட்டயே போய் சொல்றியா, நீ திருந்தவே மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கூட ஜோடியா அவார்டு வாங்கலான்னு பாத்தியான்னு சொல்லிட்டு விஜயா மனோஜ கத்திட்டு இருக்காங்க. இது பிசினஸ்க்கு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பிசினஸ்க்காக தாமா வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லம்மா நான் சொல்லலம்மா, ரோகிணி தான் இது பிசினஸ்க்கு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்ல, அதுக்கு விஜயா பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. உனக்கு உனக்கு பிசினஸ் வரணுமா, நீ படிச்ச படிப்புக்கெல்லாம் உன் அறிவு எங்கடா போச்சு, அவளால நீ பட்டதெல்லாம் போதாதா, மேடையில என்ன மீறி எதுவுமே செய்ய மாட்டேன்னு வசனம்லாம் பேசின, இப்ப என்னடா நீ பண்ணிட்டு இருக்க, அவ கூட சேர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு நீ பேர் கொடுத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மனோஜ கத்திட்டு இருக்காங்க. அப்ப ரோகிணி கரெக்டா கிராஸ் ஆக விஜயாவும் ரோகிணியும் நேருக்கு நேர் சந்திச்சுக்கிறாங்க. ஒரு மந்தையில் இருந்த 2 ஆடுகள் சந்தித்த போது பேச முடியவில்லையே அப்படின்ற டைலாக் தான் கரெக்டா ஞாபகம் வந்துச்சு எனக்கு இதை பார்க்கும்போது. விஜயா உடனே ரோகிணியை திட்டிட்டு இருக்காங்க. விஜயா ரோகிணி பார்த்து திட்டிட்டு இருக்காங்க, இவன் மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க, உன்னை நான் எவ்வளவு திட்டிட்டு உனக்கு சொரணே வராதா, கண்டதையும் பேசி அவன் மனசு குழப்பறியா, அவனை எதுக்கு பாக்குற, அவனை ஏமாத்தினதெல்லாம் பத்தாதா உனக்கு, ஏன் நீ அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்க, வெக்கம் கெட்டவளே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரோகிணிய காச்சு மூச்சு கத்திட்டு இருக்காங்க. அங்க போர்டுல என்ன எழுதி இருந்ததுன்னு பாத்தியா, தாயா தாரமான்னு போட்டிருந்தாங்க. அதுல கூட தாய் தான் முதல்ல, எப்பவும் அவன் எனக்கு தான் புள்ள, அவன் மனசு கழிச்சு உன் பக்கம் இழுக்கலான்னு திட்டம் போடாத அப்படின்னு சொல்லி விஜயா ரோகிணி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவன் கூட சேர்ந்து வாழலாம்லாம் நினைக்காத, கேஸ் கோர்ட்டுக்கு வருதுல, என் புள்ள உனக்கு கண்டிப்பா டிவோர்ஸ் பண்ணிடுவான், இந்த ஜென்மத்துல என் பையன் கூட நீ வாழவே முடியாது, ஒழுங்கா ஒதுங்கி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவையும் கேட்டுட்டு எதுவுமே பதில் பேசாத ரோகிணி விஜயாவும் மனோஜும் போறதே பாத்துட்டு இருக்காங்க. இதோட இந்த சீன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எங்க சீன் ஓபன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மீனா கிட்டே முத்து கிட்டே ஓபன் ஆகுது. முத்து ஏதோ பேசிட்டு இருக்காரு மீனா கிட்ட. அப்போ வந்து இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா கிட்ட கேக்குறாரு. அவன் இன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பூ ஆர்டர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஒரு விஷயத்த மட்டும் மறைச்சிட்டாங்க. இப்ப முத்துவோட டர்ன், இன்னைக்கு நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா கிட்ட அவர் லைஃப்ல என்னெல்லாம் இன்னைக்கு டேல நடந்தது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. மீனா சொல்ல வேற என்ன அப்படின்னு சொல்லி முத்து கேட்டுட்டு இருக்க, நான் என்ன தலைப்பு செய்தியா சொல்லிட்டு இருக்கேன், வேற என்னன்னு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா முடிச்சிடுறாங்க. இப்ப வந்து கரெக்டா முத்து சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. எடுத்த உடனே ரேகாவோட அப்பாவை பாக்குறதுக்கு நானும் சத்யாவும் போனோம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டாரு. உடனே மீனா டென்ஷன் ஆயிட்டாங்க. அவரை எதுக்குங்க பாக்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான்லாம் போகல, சத்யா மட்டும் தான் போனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சத்யாவா, சத்யா என்ன பேசினா அவங்க கிட்ட போயிட்டு அப்படின்னு மீனா கேட்க, சத்யா என்ன நடந்ததுன்றது நான் அப்புறமா சொல்றேன், இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு கேட்டப்போ நீ சத்யாவை பார்த்து பேசுறது மட்டும்
மட்டும் சொல்லாம விட்டுட்டியே, அது என்ன கதைன்னு சொல்லி முத்து கேக்குறாரு. மீனா உடனே திரு திருன்னு முழிக்கிறாங்க. அவன போய் நீ சத்தம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனாவை கேக்குறாரு. நீ மறைக்கிற, ரேகா கூட பழகாதன்னு அவனை திட்டி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க, மீனா உடனே ஆமா திட்டுன, சொல்ல கேட்காம அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. ரேகாவோட அப்பாவை எதுக்கு பார்க்க போனீங்க, அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க, நான் வெளியவே நின்னுட்டேன், சத்யாவை மட்டும் தான் அனுப்பி பேச சொன்னேன். என்னங்க பேச சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க. அவங்க லவ் பண்ற விஷயத்த ரேகாவோட அப்பா கிட்ட சொல்ல சொன்னேன், சொல்லி பொண்ணு கேட்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. என்ன வேலைங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதையே நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மீனா கத்துறாங்க. இந்த விஷயம் அவங்க காதுக்கு போகாம முடிச்சிடலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு மீனா முத்து கிட்ட சொல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு எப்பவோ தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் ரேகா அவங்கள வரவிடாம வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. இதெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு பயப்படுவாங்க தெரியுமா அப்படின்னு மீனா ரொம்ப கவலைப்படுறாங்க. பயந்துகிட்டே இருக்கிறது எதுக்குமே தீர்வு கிடையாது மீனா, எதா இருந்தாலும் நேரடியா ஃபேஸ் பண்ணணும், அதனாலதான் சத்யாவை போய் கேட்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி முத்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரி என்ன சொன்னாரு அப்படின்னு மீனா கேட்க, உடனே உட்கார வச்சு மாலை போட்டு கல்யாணமா பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. இங்க அப்ப திட்டினாரா, சத்யாவை அடிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் ஓவரா கற்பனை பண்ணிட்டு இருக்காத, நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, ஸ்ட்ரெயிட்டா போய் அவன் சொன்னது அவருக்கு ஒரு நல்ல எண்ணத்தை கொடுத்துருச்சு, அதான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு முத்து சொல்ல, மீனா கொஞ்சம் ஆஸ்வாசப்படுறாங்க. அவர் நல்லவர் தாங்க, ஆனா சிந்தாமணி அப்படி இல்ல, அதுவும் என் மேல அவளுக்கு நிறைய கோவம் இருக்கு, எல்லாத்தையுமே சத்யா மேலதான் காட்டுவா, உங்களையும் சத்யாவை ஏதாவது பண்ணிட்டா நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அலற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. சத்யா வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, அதுக்கு நம்ம வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க, ஏன் உலகத்துல எல்லாரும் லவ் பண்ணவங்களதான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு ஹீட்டடான ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. இதோட இந்த சீன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன சீன் பாத்தீங்கன்னா, சிந்தாமணியும் ரேகாவோட அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த சத்யா என்கிட்டயே வந்து பொண்ணு கேட்பா அப்படின்னு சொல்லி ரேகாவோட அப்பா சொல்ல, அந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சிந்தாமணி சொல்றாங்க. எல்லாம் அவன் மாமா முத்து கொடுக்குற தைரியம் தான், இதெல்லாம் எனக்கு வந்து கோபத்துக்கு அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு விரட்டலாம்னு தோணுச்சுன்னு ரேகாவோட அப்பா கோவமா பேசிட்டு இருக்காரு. இல்ல கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சிந்தாமணியும் அவருக்கு கொம்பு சேவி விடுற மாதிரி கரெக்டா கேட்டுட்டு இருக்காங்க. ரேகா அவனை லவ் பண்றாளான்னு கேட்டா ஆமான்னு சொல்றான், அது தெரிஞ்ச விஷயம் தானே, நம்ம பொண்ணு மேல தப்பு வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ரேகாவோட அப்பா பேசிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமும் நம்ம அமைதியா இருக்க கூடாது, அவனை முதல்ல வேலையை விட்டு விரட்டிட்டு இனிமேல் ரேகா பக்கமே வராதன்னு சொல்ல போறேன், அவங்க அப்பா ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காரு. இதுக்கு சிந்தாமணி கரெக்டா, இப்ப நீங்க கோவப்பட்டு எந்த முடிவும் எடுத்துட வேண்டாம், இந்த விஷயத்துல நம்ம ஒவ்வொரு அடியும் பார்த்துதான் எடுத்து வைக்கணும். ஏற்கனவே நிறைய விஷயத்துல முத்து மீனா கிட்ட பல்பு வாங்கின சிந்தாமணி இந்த விஷயத்துல ரொம்ப கரெக்டா யோசிச்சு நிறைய விஷயங்களை பார்க்க போறாங்க. இதுக்கு மேல வர எபிசோட் எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது.